கவினை இப்படிதான் கொலை பண்ண, கவின் அவர்களை கொலை பண்ண சுர்ஜித்தோடைய அதிரடி வீடியோ. இந்த கொலை வழக்குல திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். கவின் ஆணுவ படுகொலை. கொலை செய்யப்பட்ட கவினை தான் எப்படி கொன்ன அப்படிங்கிறத சுர்ஜித் நடிச்சு காட்டின ஒரு வீடியோ இப்ப சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்கு. கவினை கொலை செஞ்ச சுர்ஜித் அவர்கள், நீ வேற ஒரு சமூகம், நான் வேற ஒரு சமூகம், நீ போய் எப்படி என்னுடைய அக்காவை காதலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொலை செஞ்சதா சில வாக்குமூலமும் கொடுத்திருந்த நிலையில அதை தொடர்ந்து இப்ப தான் எப்படி கொலை செஞ்சேன் அப்படிங்கிறதையுமே நடிச்சு காட்டியிருக்காரு. ஆணுவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய தரப்புல இருந்து சுர்ஜித் அவங்களுடைய அம்மா அப்பாவும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தூணா இருந்திருக்காங்க. அவங்க தான் தன்னுடைய மகனை கொலை செய்யறதுக்காக ஒரு தூண்டுதல்ல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருந்த நிலையில அவங்களுடைய அம்மா அப்பாவையும் கைது செஞ்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு நிலையில சிபிசிஐடி சுர்ஜித்தையும் சுர்ஜித்தோடைய அப்பாவான சரவணன் இவங்க ரெண்டு பேரையுமே விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில இன்னுமே நமக்கு தெரியாத நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஜூலை 27 தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவம் தான் கவின் ஆணுவ படுகொலை. இந்த ஆணுவ படுகொலை காரணம் வெளியே வந்து அதுவுமே பெருசா பேசும் பொருளா மாறி இருந்தது. ஒரு ஜாதிய அடிப்படையா வச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆணுவ படுகொலை நடந்திருக்கு. ஆனா இது தொடர்ந்து அந்த ஆணுவ படுகொலைக்கு உறுதுணையா இருந்த சுர்ஜித்தோடைய அம்மா அப்பாவை ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயமும் பெருசா வெடிச்சிருந்தது. ஆணுவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய விஷயத்துல ஆரம்பத்திலேயே கவின் அவர்களுடைய காதலி கிட்ட ஒரு பெண் போலீசார் விசாரணை நடத்தினப்ப நானும் கவினும் காதலிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை தான் கவினுடைய காதலி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து கவினும் அவருடைய காதலியும் ஒன்னா இருந்த போட்டோஸா இருக்கட்டும், அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் போலீசாரால கைப்பற்றப்பட்டு இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயமும் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா பரவவும் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா கவினுடைய காதலி தனியா ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க. அதாச்சும் நானும் கவினும் காதலிச்சோம், இருந்தாலும் கவினுக்கு கொஞ்ச நாள் தேவைப்பட்டது, அவனுடைய ஃபியூச்சர்ல இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு, அவன் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கவின் தான் கேட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணி சம்பவம் நடந்த அன்னைக்கு சுர்ஜித் பேசணும்னு தான் தனியா கூப்பிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்துல அப்பாக்கும் அம்மாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, தேவையில்லாம வதந்திங்களை பரப்பாதீங்க, தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கவினுடைய காதலி ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். கவின் ஆணுவ படுகொலையை பொறுத்த வரைக்கும் கவினுடைய தந்தை இந்த ஒரு சம்பவத்துல கண்டிப்பா கவினுக்கு ஒரு பெரிய நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா அதுல உறுதியாவே இருந்தாருன்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் அவ்வளவு போராட்டத்துல எவ்வளவு கோடி ரூபாய் யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பையனுடைய இந்த ஒரு இறப்புக்கு பெருசா நீதி கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து பேசப்பட்டு வந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி கவின் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இதுவுமே சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலாகவும் போயிட்டு இருந்தது. சுர்ஜித் கிட்டையும் சரவணன் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா, இதுக்கு யாராச்சும் சதி திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா இது முன்னாடியே திட்டமிட்டு செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு சில கொஸ்டினை வச்சு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா ஒரு சில தகவலும் இப்ப வெளியாகி இருக்கு.
கவின் கொலை வழக்குல பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா, அதாச்சும் கவின் அவர்களுடைய அப்பா அம்மா சொன்ன மாதிரி சுர்ஜித்தோடைய அம்மா அப்பா இந்த ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தொடர் விசாரணைக்கு அப்புறமா தான் தெரிய வரும். நீங்க இந்த ஒரு சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.